அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கோதுமை பரோட்டா தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பும் போட்டிருக்கோம். ஒரு அரை டம்ளர் பசும்பால் தான் ஊற்றிருக்கேன், காய்ச்சாத பால். இதை ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறவு நம்ம தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி தடவி, ரொம்ப ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒரு 4-5-6 சொட்டு மட்டும் எண்ணெய் ஊற்றி அதை பிசைஞ்சு அதை வச்சுட்டா போதும். வச்சு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது ஊறுறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு கிரேவி ஒன்று ரெடி பண்ணலாம். நம்ம கிரேவிக்கு நான் ஒரு மசாலா அரைக்க போகிறேன். தேங்காய், கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய். ஏன்னா இந்த கிரேவிக்கு வந்து நம்ம வத்தல் பொடி, மல்லிப்பொடி எதுவுமே சேர்க்கலை, பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாவை சேர்த்துக்கிடுங்க. வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டு இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு தக்காளி, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு இதை போட்டு நல்லா வதக்குங்க. அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காவும் போட்டு வதக்குங்க. காய் வந்து நான் என்ன கட் பண்ணி வச்சுருக்கோம்னா, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, தக்காளி, சோயா மீல் மேக்கர் இதையும் நான் கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அதோடு ஒன்றா போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதில் ஒன்றா போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி அது ஊற்றி ஒரு கொதி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் தீயை சிம்மில் வச்சுருங்க. இது ஒரு 20 நிமிஷத்துலேயே இந்த குருமா ரெடி ஆயிரும், ஒயிட் குருமா. அதுக்கப்புறம் சப்பாத்திக்குள்ள மாவு 3 மணி நேரம் நல்ல புரோட்டாக்குள்ள மாவு 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நான் எடுத்து இதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் தட்டு போட்டால் போதும். நீங்கள் ரொம்ப நீங்கள் எண்ணெய் தடவ வேண்டாம். அப்போ இது அதே மாதிரி நான் கொஞ்சமாக தான் இந்த எண்ணெய் ப்ரெஷ் வச்சு தான் நான் தொட்டு தடவி போடுதேன். போட்டுட்டு அந்த கல் வரைக்கும் நம்ம நீளமாக இழுத்து தேய்ச்சி விடுங்க. சப்பாத்தி மாவை லேசாக கிழிஞ்சிருந்தாலும் சப்பாத்தி மாவு பிரிஞ்சு வந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை திருப்பி ஒட்டி வச்சுட்டு திருப்பி நல்லா செய்யுங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை இந்த மடித்து விடுங்க, ப்ளீட் மாதிரி எடுத்து விடுங்க. அது இப்படி எடுத்தாலும் சரி, இல்லை கத்தி வச்சு நீளமாக கோடு போட்டாலும் சரி. கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் மாவை ஒன்று போல் சேர்ந்தாப்பில் அடுக்கிட்டு அதுக்கப்புறம் ரவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் தடவி அதுக்கப்புறம் திருப்பி பரத்தும்போது லேசாக பரத்திட்டு அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் தடவிட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பரோட்டா இருக்குல்ல, அதை அதில் போட்டுட்டு தீ வந்து மீடியத்தில் வச்சுட்டு 2 சைடும் போட்டு மாற்றி போட்டுடுங்க. லைட் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு என்னடானா, குருமா வந்து ஒரு கொதித்து சிம்லேயே ரெடி ஆயிருச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும், மல்லி இலை இருக்கும், அதையும் அதில் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கிரேவி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பரோட்டாவும் ரெடி ஆயிருச்சு நமக்கு. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் ட்ரை பண்ணதில் கோதுமை பரோட்டாவும் குருமாவும் தான். நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நான் 2-3 தடவை பரோட்டா ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு சரியாக வரலை. இந்த தடவை எனக்கு சரியாக வந்திருந்தது. எனக்கு கோதுமையில் எண்ணெயும் நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு இது செலவாகும். நமக்கு கடையிலனா நமக்கு நிறைய எண்ணெய் ஊற்றுவாங்க. நமக்கு ஆயில் நமக்கு குறைச்சி சாப்பிட்டாலும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு கொடுத்த மாதிரி உள்ள ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அதுவும் குருமா வந்து எல்லா காய்கறியும் சேர்ந்த ஒரு குருமாவாக இருக்கும், ஒயிட் குருமா. இதில் அதிக அளவு உரப்பும் இருக்காது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப விரும்பி தான் சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அலைக்கும் சலாம்.